மாவட்டம் பல்லடத்தை அடுத்து கரடிவாவி பகுதியைச் சேர்ந்து ஸ்ரீனிவாஸ் என்பவர் அங்கு எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி வருகிறார். நேற்று அவரது கடைக்கு வந்த பெண் ஒருவர் தான் தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் என கூறி கடையில் சோதனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதன்படி கடையில் உள்ள எலக்ட்ரானிக் தாராசு உள்ளிட்டவற்றை சோதனை செய்தவர் கடையில் பணியாற்றும் பெண்ணிடம் சம்பள விவரங்களை கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கடை உரிமையாளரிடம் ரூபாய் 7,000 பணம் பெற்றதாகவும் அதற்கு ரசீது கொடுக்கவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. மேலும் அருகில் உள்ள செல்போன் கடைக்கு சென்றவர் அங்கும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த பொதுமக்கள் அவரிடம் அடையாள அட்டை கேட்டபோது அது காண்பிக்க இயலாது என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனையடுத்து காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் சாந்தி என்பது தெரியவந்தது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபராதம் என்ற பெயரில் நடந்த அந்த அடாவடி தொடர்பான காட்சிகள் மற்றும் வீடியோக்கள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பணம் வாங்கிச்சாப்பா அந்தம்மா? ஒரே சார் அந்த பணம் வாங்கிச்சா? இருப்பா. எவ்வளோப்பா வாங்கினா உங்ககிட்ட? 7,000 வாங்கினா. ஏதாவது ரெசிப்ட் கொடுத்தாங்களா தம்பி? ஏதாவது ரெசிப்ட் கொடுத்தாங்களா? எவ்வளோ வாங்கினாப்ல உங்ககிட்ட? 7,000 வாங்கினா. இது ஐடி கார்டா? ஐடி கார்டு காமிங்க.